ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று செவ்வாயில் நல்லதொரு சதுர்த்தி கார்த்திகையில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்ட 30 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். ஆம் செல்லமே, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்பினால் மட்டும் கேள், உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் என் செல்லமே. நான் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் கடுகளவும் கலங்கக்கூடாது. என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் என் செல்ல பிள்ளைக்கு அனைத்தும் வேண்டியதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். யாருக்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டம் இல்லை, துயரம் இல்லை, சங்கடங்கள் இல்லை? கஷ்டத்தில் இருந்து விடுபடும் போதனைகளை நான் உனக்கு தருவேன். பிரிவு என்று ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஏற்படும் சந்தர்ப்பம். தைரியமாக இரு. அனைத்தும் உன் விருப்பப்படி நிச்சயமாக நடக்கும். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாய். அந்த கண்ணீர் என்றுமே வீண் போகாது. கண்ணீருக்கான பதில் அவர்களுக்கு தெரியும் போது துடித்து போய் ஓடோடி வருவார்கள் உன்னிடத்தில். நான் உன்னோடு இருக்கும் வகையில் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். கவலைகளை விட்டுவிடு, மகிழ்ச்சியாக இரு. அனைத்து பிரச்சனைகளையும் இந்த முருகப்பெருமான் சரி செய்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். சரியான நேரத்தில் உன் அன்பை புரிய வைத்து ஓடோடி வரச் செய்வேன் இந்த முருகப்பெருமான். என் செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டுமல்ல. உன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். ஆம் செல்லமே, யாரெல்லாம் தன் மனம் உடல் என அனைத்தையும் அர்ப்பணித்து முருகா முருகா என்று என்னை மனமுருக வேண்டுகிறார்களோ அவர்களின் துன்பத்தை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களே. எவரெல்லாம் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னை சரணடைகிறார்கள். பிறகு பார், நீ விரும்பிய நபர் நிச்சயமாக உடனடியாக ஒரு சூழலில் உன் அன்பை தேடி வருகிறாரா இல்லையா என்று. பொறுமையாக இரு. உன் மனவேதனை சரியாகி நீ நினைப்பதெல்லாம் நடக்கும்படி நான் செய்து விடுவேன். இனி நீ வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். இனி உன் வலி, வேதனை, பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்ட 30 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக வரும். உன் முயற்சிக்கும் உழைப்பிற்கும் நீ பட்ட துன்பத்திற்கும் பலம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீ எல்லா செல்வ வளமும் பெற்று உன் துணையோடு நீடூழி வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ விதைத்த நல்ல செயல்கள் விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் அது. நீ அதை ருசிக்க தயாராக இரு. தற்காலிகமாக சந்திக்கும் தோல்விகளால் நீ துவண்டு போகக்கூடாது. துன்பத்தை பெரியதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடக்கூடாது. உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கிவிட்டது. நாம் சொல்லமே, அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே சுகமாக வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, சத்தியம் ஜெயிக்கும், நல்லது நடக்கும். நீ நினைக்கும் எல்லாம் வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது. நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக அமையும். அன்பே ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும் காலமும் வந்துவிட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்கல்லவா? இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பிறகு ஏன் உனக்கு கவலை? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உனக்கு எப்போது எப்படி இருக்க வேண்டும் என திட்டமிடுகிறேன். அந்த நேரம் வரும்போது நானே அந்த இடத்திற்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து உனக்கானதை செய்து முடிப்பேன். எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு மாயமாக மறையப் போகிறது.
கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் உன்னுடன் இருக்கும்போது கடுகளவும் கூட ஒரு நாளும் கலங்கக்கூடாது. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னையே துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமமாகிறான். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடும் உனக்கு வேண்டியதை செய்ய இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. நீ எந்த ஒரு நேரத்திலும் தெளிந்த அறிவோடும் புத்தி கூர்மையோடும் இருக்கிறாய் அல்லவா? இதை நீ நல்லபடியாக உபயோகித்து உன் திறமைக்கு புகழ் சேர்க்கப்பார். நிச்சயமாக என்னுடைய பரிபூர்ண ஆசையும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள்பாலித்து விட்டேன். கவலைப்படாதே. என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது. என்னை காண்பதற்கு முன் நீ எப்படி இருந்தாய் என்று சற்று யோசனை பண்ணிப்பார். இப்பொழுது என்னை பார்த்த பின் இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று அதையும் யோசித்துப்பார். நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் தெரியும் உனக்கு. உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிக இடம் பிடித்த அந்த நபர், அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறது. அதுதான் 30 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் அல்லவா? ஆகவே மனம் சோர்ந்து போகாதே. உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால் தான் இந்த பிரிவு. புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடு இல்லை என்று தெரிந்த கணமே ஓடோடி வருவார். ஆம் செல்லமே, நிச்சயமாக உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது. உன் அன்பை தேடி வருகிறாரா இல்லையா என்று நான் பொறுமையாக இரு என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக நீ எல்லா செல்வ வளமும் பெற்று உன் துணையோடு நீடூழி வாழப்போகிறாய். ஆகவே துணிந்து எழுந்து நில். தைரியமாக இரு. பயம் பட வேண்டாம். துவண்டு விட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். துடிப்புடன் இரு. வாழ்க்கையில் போராடு. ஜெயித்து காட்டு. உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பின்னால் மட்டும் திரும்பி பார்க்காதே. கவனமாக செல். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொட போய்கொண்டே இருக்கும். ஆம் செல்லமே, நிச்சயமாக இந்த நல்லதொரு விடியலில் உனக்கு எதிர்பாராத நல்லதொரு திருப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.